கமல் எல்லாத்துக்குமே எக்ஸ்பிரஷன் எதிர்பார்ப்பாரியா? ஆமா, வெறும் பாடகர் இல்ல, ஆடி பாடகர். இது பாடி ஆடகர் ஏதோ இல்லையா, ரெண்டு இது பண்ற பாத்துக்க. அந்த அப்படி மாத்திரு. இது வந்து முக்கியமான விஷயம், மறந்துட போறேன். இது வந்து கமலுக்கு 125வது படமாயா, அதனால தேசிய அளவுல ஒரு பெரிய வெற்றி படமா இருக்கும் எதிர்பார்க்கிறாரு. இந்த எக்குத்திச்சே காளியாவா? ஆமா ஆமா, கேளியா? சரி சரி, நான் சொல்றது கேளியா. எக்குத்திச்சே கேளியா மாதிரி ஒரு பெரிய ஒரு வெற்றி படம் கொடுக்குற மாதிரி எதிர்பார்க்கிறாரு. அதனால நீ ஒரு ரோலை டபுள் ஆக்ட் ஆக்கி விட்டுரு. இங்க சிங்கர் டான்சர் அப்படியே இருக்கட்டும், ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அங்க வந்து நார்த் இந்தியா ஒரு ரோலை வச்சிரு தம்பி. இங்கிட்டு கொஞ்சம் ரோல், அங்கிட்டு கொஞ்சம் ரோல், மாத்தி மாத்தி அடிக்கணும். சரியா? நீ கதை யோசிச்சுட்டு காலையில் ஆபீஸ்க்கு வந்துரு தம்பி. ஏய், போன போடுங்களா. திஸ் இஸ் 80s in கோடம்பாக்கம். பரன்னு ரைட். கமல் was cranking out like 10-12 films a year. Raja was cranking out 10 songs a day. அடிச்சு நகர்த்துறாங்க. all of them like big hits, man.